வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழர்களின் வரலாற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். கோடிக்கணக்கான விவசாயிகள் மற்றும் கிராமப்புற ஏழைகளின் நலன்களை துன்புறுத்துகிறது மோடி அரசு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. சேலத்தில் வரும் 29ஆம் தேதி புத்தாண்டு மாநில சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் தீய சக்தியின் பணிகள் தமிழகத்தில் ஈடுபடாது. அமைச்சர் சேகர்பாபு பேச்சு. தமிழகத்தில் 25, 26ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழர்களின் வரலாற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 694 கோடி மதிப்பிலான திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டையில் அண்ணா, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்று அனைத்து வசதிகளுடன் கூடிய நூலகம் அமைக்க வேண்டும் என பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து பேசினார். அதன்படி பாளையங்கோட்டையில் 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 69,414 சதுரடி பரப்பளவில் கட்டப்பட உள்ள நூலகத்திற்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனை அடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்துவமான தமிழர்களின் வரலாற்று பெருமையை வெளிக்கொணரும் எந்த ஆய்வும் நடைபெறக்கூடாது என மத்திய அரசு தடுக்கிறது என குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்கியது குறித்து போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி மூச்சு கூட விடவில்லை என விமர்சித்தார். மோடி அரசு கோடிக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் நிலமற்ற கிராமப்புற ஏழைகளின் நலன்களை துன்புறுத்துகிறது என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005 ரத்து செய்து அதற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி 2025 சட்ட முன்வடிவினை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியதற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 11 ஆண்டுகளில் கொரோனா காலத்திலும் ஏழைகளுக்கு வாழ்வாதாரமாக இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பலவீனப்படுத்த மோடி அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது என கூறியுள்ளார். சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கட்டமைப்பு தொடர்பாக விவாதமோ ஆலோசனையோ நடத்தாமல் தன்னிச்சையாக பாஜக அரசு மாற்றியது எனவும் இந்த சட்டத்தை பலவீனப்படுத்துவதன் மூலம் மோடி அரசு கோடிக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் நிலமற்ற கிராமப்புற ஏழைகளின் நலன்களை துன்புறுத்துகிறது எனவும் தெரிவித்துள்ளார். வரும் 29ஆம் தேதி புத்தாண்டு மாநில சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 2025க்கு விடை கொடுப்போம், 2026ஐ வரவேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு மாநில சிறப்பு செயற்குழு கூட்டமும் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் வரும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள திருமண அரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்து அமைப்புகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், மாநகர பகுதி நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதில் கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என அந்த அறிக்கையில் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தியேட்டரில் வெளியிடுவதற்கு கூட தகுதியில்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதியில்லாதவர் எச். ராஜா என அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் CMTA சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் தீய சக்தியின் பணிகள் தமிழகத்தில் எடுபடாது என கூறினார். 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆட்சியில்
அறநிலைத்துறைக்கு செய்த சாதனைகளை எந்த ஆட்சியாலும் செய்ய முடியாது என கூறிய அவர், திமுக ஆட்சியை உதவாக்கரை ராஜாக்களால் ஒன்றும் செய்ய முடியாது என தெரிவித்தார். ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள், அவர் குறிப்பிட்டு பேசும் எந்த மதம் என்பார். அதனால் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது. இந்த ஆட்சியில் செய்த சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை வேறு எந்த காலத்திலும் வெல்ல முடியாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முழு சுதந்திரத்தை அளித்து திருக்கோயில் வரலாற்றில், இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய வரலாற்றை உருவாக்கிய பெருமை எங்கள் நாயகனுக்கு உண்டு. இப்படி நாளொரு அற்புதங்களை நிகழ்த்தி நாளொரு இறை என்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை இப்படி போன்ற உதவாக்கரை ராஜாக்களால் எதுவும் செய்துவிட முடியாது. தமிழகத்தில் 25, 26ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20 முதல் 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தை அறிந்து கொள்ள தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் துலுக்கர்பட்டி ஆகிய 4 இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வாராய்ச்சி பணியின் போது முதுமக்கள் தாலி, நாணயம், பானை, ஏடுகள் போன்ற ஏறத்தாழ 2000க்கும் அதிகமான பொருட்கள் கண்டறியப்பட்டன. அகழ்வாய்வுகளின் போது கண்டறியப்பட்ட பொருட்களை வைக்க திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி இரட்டைமலை அருகே பொருணை அருங்காட்சியகம் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 13.2 ஏக்கர் பரப்பளவில் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேரவைத் தலைவர் அப்பாவு, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே.என். நேரு, ஏவா வேலு, கீதா ஜீவன், மா. சுப்பிரமணியன் மற்றும் எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜகவை பொறுத்தவரை மதவெறி மட்டும்தான் முக்கியம், நம்பிக்கை முக்கியமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை திருநகரில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விபிஜி ராம்ஜி திட்டம் என்பது மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி ஏழை மக்களிடம் இருந்து அதிகாரத்தை பிடுங்கி 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்தும் பெரிய கொடுமையான சட்டம் எனவும், இந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி போராடும் எனவும் கூறினார். பாஜகவை பொறுத்தவரை மதவெறி மட்டும்தான் முக்கியம் என கூறிய அவர், அவர்களுக்கு மதத்தின் அடிப்படையில் கூரைகளை எரிப்பது, வீடுகளை நொறுக்குவது மற்றும் மதவெறியை உருவாக்கி அரசியல் செய்வதுதான் வேலை என குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவை பொறுத்த மட்டும், ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்க மசூதி இருந்தால் போதும். நீங்கள் அடுத்த தடவை கள்ளழகர் கொண்டாந்து இறக்குறதே கொஞ்ச நாள் கழிச்சதுன்னுட்டா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மசூதியை பார்த்தாங்கன்னா அங்கே தான் இறக்கணும் கள்ளழகர்னு கிளம்பிடுவாங்க. பாஜகக்காரர்களை பொறுத்த மட்டும் மத வெறி மட்டும்தான் முக்கியமே ஒழிய நம்பிக்கை முக்கியம் கிடையாது. அவர்களை பொறுத்த மட்டும் வீடுகளை, கூரைகளை எரிப்பது, வீடுகளை நொறுக்குவது, கடைகளை அடித்து நொறுக்குவது, மற்ற மதத்தினுடைய அடிப்படையில் மத வெறியை உருவாக்கி அரசியல் செய்வது தான் பாஜகவுடைய வேலை. அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ்ஸே ட்ரெயின் ஆகிருக்கு. 100 வருஷம் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரர்கள் 100 வருஷம் கொண்டாடுறாங்க. இதுதான் இந்தியா முழுவதும் மதவெறியை தூண்டி மதவெறியினால் ஆட்சி பொறுப்பு வந்தாங்க. காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில்
சிறிய உணவு பதப்படுத்தும் அலகு திறப்பு மற்றும் விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாதூரில் வேளாண் அறிவியல் நிலையம் அமைந்துள்ளது. இந்த நிலையத்தில் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் ரூர்பன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சிறிய உணவு பதப்படுத்தும் அலகு திறப்பு மற்றும் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது புதுச்சேரி அரசு விவசாயிகளின் நலன் மற்றும் விவசாய சேமிப்புக்கான அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதில் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுகிறது என கூறினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மின் பகிர்மான வட்டம் சார்பில் மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் 14 முதல் டிசம்பர் 20 வரை மின் சிக்கன வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மின் பகிர்மான வட்டத்தின் சார்பில் மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் மின்வாரிய அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பகலில் இயற்கை காற்றையும் சூரிய ஒளியையும் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய பேரணியானது பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை வழியாக சென்று மீண்டும் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் கொரட்டி செல்லரப்பட்டி பகுதியில் வடமாநில இளைஞரை ஹாலோ பிரிக்ஸ் உரிமையாளர் தாக்கிய CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அடுத்த கொரட்டி செல்லரப்பட்டி பகுதியை சேர்ந்த நெப்போலியன் மைக்காமேடு பகுதியில் ஹாலோ பிரிக்ஸ் தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனம் நடத்தி வருகிறார். அங்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த அரவிந்த் மாஞ்சே என்பவர் கடந்த ஒரு மாதமாக வேலை செய்து வந்துள்ளார். பின்னர் சொந்த ஊருக்கு செல்வதாக கூறிய அரவிந்த் எதிரே உள்ள மாது என்பவரின் மாட்டுப்பண்ணையில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த நெப்போலியன் வடமாநில இளைஞர் வேலை செய்யும் மாட்டுப்பண்ணைக்கு சென்று அரவிந்தின் கன்னத்தில் அறைந்துள்ளார். மேலும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஹாலோ பிரிக்ஸ் உரிமையாளர் வடமாநில இளைஞரை தாக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி வைரலாகி உள்ளது. இந்தியாவிலேயே கல்விக்கு அதிகமாக நிதியை ஒதுக்கிய ஒரே மாநிலம் தமிழகம்தான் என MP கதிர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அடுத்த லாலாப்பேட்டை பகுதியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 7.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே கல்விக்கு அதிகமாக நிதியை ஒதுக்கிய ஒரே மாநிலம் தமிழகம்தான் எனவும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியுள்ள மாநிலம் தமிழகம்தான் எனவும் கூறியுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கதிர் ஆனந்த் வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமின் முதற்கட்ட பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் குறித்த உண்மை தன்மையை BLO மூலமாக உறுதிப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். அதுக்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அழகா தெளிவாக சொல்லிட்டாங்க. தலைமை கழகம் முடிவு பண்றது நான் நல்லா நிக்கிறேங்க, நல்லா நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நானு ஜெயிச்சு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. மக்கள் பணியை செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்க நிப்பீங்களான்னு கேட்டா களத்துலதான் நான் நிக்கிறோம். திருப்பூர் மாநகராட்சியின் குப்பைகளை தரம் பிரிக்கும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 வாகனங்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் 4வது மண்டலத்திற்கு சொந்தமான குப்பைகளை தரம் பிரித்து எடுக்கும் குடோன் செயல்பட்டு வருகிறது. இங்கு பிளாஸ்டிக் உள்ளிட்ட மக்காத குப்பைகளை தனியாகவும் காய்கறி மற்றும் உணவு கழிவுகளை தனியாக பிரித்தெடுத்து அதனை அரைத்து விவசாயிகளுக்கு உரமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் குப்பைகளை பிரித்து எடுக்கும் குடோனில்
பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் குடோனுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15 எலக்ட்ரிக் வாகனங்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது. மேலும் குடோனும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து திருப்பூர் தெற்கு போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஒடிசாவில் ஊர்காவல் படையில் உள்ள காலி பணியிடங்களுக்கான தேர்வு விமான ஓடுதளத்தில் வைத்து நடத்தப்பட்ட சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் ஊர்காவல் படையில் உள்ள 187 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த பணிக்கான குறைந்தபட்ச தகுதியாக 5ஆம் வகுப்பு தேர்ச்சி என்பதே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தேர்வுக்கு ஏராளமான இளநிலை, முதுநிலை பட்டதாரிகள் விண்ணப்பம் செய்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி ஒடிசாவின் சம்பல்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்வில் சுமார் 8000 பேர் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் தேர்வு அறைக்கு பதிலாக சமர்தர் பள்ளி விமான ஓடுதளத்தில் வரிசையாக அமர வைக்கப்பட்டனர். பின்னர் தரையில் அமர்ந்தபடியே அனைவரும் தேர்வை எழுதி முடித்தனர். வெட்ட வெளியில் விமான ஓடுதளத்தில் தேர்வர்கள் தேர்வு எழுதிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி உள்ளது. அதே சமயம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சியை தகுதியாக கொண்ட பணிக்கு ஆயிரக்கணக்கான பட்டதாரி இளைஞர்கள் விண்ணப்பித்திருப்பது வேலையின்மையின் தீவிரத்தை எடுத்து காட்டுவதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் வரலாற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். கோடிக்கணக்கான விவசாயிகள் மற்றும் கிராமப்புற ஏழைகளின் நலன்களை துன்புறுத்துகிறது மோடி அரசு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. சேலத்தில் வரும் 29ஆம் தேதி புத்தாண்டு மாநில சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. மதத்தால், இனத்தால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் தீய சக்தியின் பணிகள் தமிழகத்தில் ஈடுபடாது. அமைச்சர் சேகர்பாபு பேச்சு. தமிழகத்தில் 25, 26ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.